Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். பார்லிமெண்ட் கூட்டம் ஜனாதிபதி முர்மு உரை. 18வது லோக்சபா தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று மத்தியில் பாஜக ஆட்சி அமைத்துள்ளது. தொடர்ந்து 3வது முறையாக பிரதமர் மோடி பதவியேற்றார். அவருடன் மத்திய அமைச்சர்கள் பதவியேற்றனர். நேற்று நடந்த லோக்சபா சபாநாயகர் தேர்தலில் ஓம் பிர்லா மீண்டும் சபாநாயகராக வெற்றி பெற்றார். பிரதமர் மோடியும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுலும் அவரை அழைத்து சென்று சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்து வாழ்த்து தெரிவித்தனர். இதையடுத்து இன்று லோக்சபா ராஜ்யசபா கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். அத்வானிக்கு உடல்நலக் குறைவு, டெல்லி எய்ம்ஸில் அட்மிட். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான எல்கே அத்வானி டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 96 வயதான அத்வானிக்கு வயது மூப்பு காரணமாக நேற்று இரவு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது. உடல்நிலையை உன்னிப்பாக கண்காணிக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முதியோர் நலப்பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள அத்வானிக்கு டாக்டர் குழுவினர் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். தற்போது உடல்நலம் சீராக இருப்பதாகவும் தொடர்ந்து டாக்டர் குழுவினர் கண்காணித்து வருவதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ரூபாய் 1 கோடி நஷ்டஈடு கேட்டு RS பாரதிக்கு அண்ணாமலை நோட்டீஸ். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் சாராயம் குடித்து இதுவரை 6 பெண்கள் உட்பட 63 பேர் இறந்துள்ளனர். மேலும் சிலர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சூழலில் கள்ளக்குறிச்சி மரணத்தில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலையின் சதி இருக்குமோ என சந்தேகப்படுவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கடந்த 23ஆம் தேதி புதுக்கோட்டையில் பேசியிருந்தார். இது குறித்து அண்ணாமலை சார்பில் வழக்கறிஞர் பால் கனகராஜ் RS பாரதிக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். உண்மைக்கு புறம்பான தவறான கருத்துக்களை கூறி மக்கள் மத்தியில் அண்ணாமலையின் கண்ணியத்தை குலைக்கும் வகையிலும் களங்கம் ஏற்படுத்தும் நோக்கிலும் அவதூறு கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக RS பாரதி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நோட்டீஸ் பெற்ற 3 நாட்களில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் போதை மறுவாழ்வு மையம் அமைப்பதற்காக இந்த 1 கோடி ரூபாய் பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாகில் சாராயம் கலந்து விற்கிறாங்க, திருமாவளவன் பேச்சால் சர்ச்சை. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண விவகாரம் தொடர்பாக திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சென்னையில் 2 தினங்களுக்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதில் பங்கேற்ற விசிக தலைவர் திருமாவளவன் மற்றும் நிர்வாகிகள் காவல்துறையை கண்டித்தும் அரசு நிர்வாகத்தை விமர்சித்தும் பேசினர். விசிக துணை பொதுச் செயலர் ஆளூர் ஷானவாஸ் பேசுகையில், கட்சி கொடி நடுவதற்கு சென்றால் காவல்துறை தடுக்கிறது. கள்ளச்சாராயத்தை மட்டும் விற்பனை செய்ய ஏன் தடுக்கவில்லை? காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் இது தெரியாமல் இருந்திருக்காது. அவர்களுக்கு தெரிந்தே இப்படிப்பட்ட செயல் நடந்துள்ளது என்றார். திருமாவளவன் பேசுகையில், பூரண மதுவிலக்கு முடிவை துணிந்து எடுக்க வேண்டும். இந்தியாவை முதல்வர் ஸ்டாலினை திரும்பி பார்க்க வேண்டும். டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் மது பாட்டில்களில் சீல் உடைக்கப்பட்டு அதில் கள்ளச்சாராயம் கலந்து பொய்யான சீல் ஒட்டி விற்பனை செய்யப்படுகிறது என்றார். அரசு மீதான இந்த குற்றச்சாட்டுதான் கூட்டணியில் உரசலை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விசிக நிர்வாகி ஒருவர் கூறியதாவது, கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களில் பெரும்பாலானோர் தலித் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு உள்ளது. கூட்டணிக்கான அரசியல் என்பது வேறு, தேர்தலுக்கான அரசியல் என்பது வேறு, மக்களுக்கான அரசியல் என்பது வேறு. மக்கள் நலனுக்கான கோரிக்கையை நிறைவேற்ற ஆர்ப்பாட்டம் நடத்தி முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம். அரசியல் ஆதாயத்திற்காக அதிமுகவினர் போல கருப்பு சட்டை அணிந்து சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்தும் கவர்னரை சந்தித்தும் எதிர்ப்பு அரசியல் நடத்தவில்லை. ஆளும் கூட்டணி கட்சி என்ற முறையில் மதுவிலக்கின் அவசியத்தை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லவே ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அதில் சில உண்மைகளை பேசித்தான் ஆக வேண்டும் என அவர் கூறினார். 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கு, மாஜி அமைச்சர் தலைமறைவு. கடந்த அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் MR விஜயபாஸ்கர். கரூர் மாவட்டம் குப்பிச்சிபாளையத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை போலி ஆவணங்கள் வாயிலாக பத்திரப்பதிவு செய்து அவர் அபகரித்து விட்டதாக கூறப்படுகிறது.
இதுகுறித்து கரூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் பிரகாஷ் புகார் அளித்துள்ளார். மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசாரின் விசாரணைக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதற்கிடையே கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிக்க எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதனால் அவர் தலைமறைவானார். அவர் வழக்கு தொடர்பாக சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர்களை சந்திக்க டெல்லிக்கு சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. டெல்லியில் முகாமிட்டுள்ள சிபிசிஐடி தனிப்படை போலீசார் அவரை தேடி வருகின்றனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட கடந்த 14ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. 21ஆம் தேதியுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது. மொத்தம் 64 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். திமுக சார்பில் அன்னியூர் சிவா, பாமக சார்பில் சி அன்புமணி, நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை கடந்த 24ஆம் தேதி நடைபெற்றது. அதில் அன்னியூர் சிவா, சி அன்புமணி, அபிநயா உள்ளிட்ட 29 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டன. மேலும் 35 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. வேட்புமனுக்களை திரும்பப் பெற நேற்று பிற்பகல் 3 மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் யாரும் மனுவை திரும்பப் பெறாததால் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதன்படி 29 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். பாமகவுக்கு மாம்பழம் சின்னமும் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஜூலை 10ஆம் தேதி ஓட்டுப்பதிவு நடைபெறும். ஜூலை 13ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடத்தப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. ஜாமீனுக்கு போராடிய கெஜ்ரிவால் கடைசி வரை விடாத இடி சிபிஐ. டெல்லி அரசின் மது கொள்கை ஊழல் வழக்கில் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலை கடந்த மார்ச்சில் அமலாக்கத்துறை கைது செய்தது. ஜாமீன் கேட்டு சுப்ரீம் கோர்ட் வரை சென்றார். இடைக்கால ஜாமீன் வழங்கிய சுப்ரீம் கோர்ட் நிரந்தர ஜாமீனுக்கு விசாரணை கோர்ட்டை அணுக அறிவுறுத்தியது. தேர்தல் பிரச்சாரத்துக்கு வெளியே வந்த கெஜ்ரிவால் 21 நாள் ஜாமீன் முடித்து ஜூன் 2இல் திகார் சிறைக்கு திரும்பினார். ரோஸ் அவென்யூவில் உள்ள விசாரணை கோர்ட்டில் ஜாமீன் கேட்டார். ஜூன் 20இல் ஜாமீன் கிடைத்தது. அதை எதிர்த்து அமலாக்கத்துறை ஹைகோர்ட்டில் அப்பீல் செய்தது. விசாரணை கோர்ட் வழங்கிய ஜாமீனுக்கு இடைக்கால தடை போட்டது ஹைகோர்ட். ஹைகோர்ட் தடையை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் கெஜ்ரிவால் அப்பீல் செய்தார். டெல்லி கோர்ட் இறுதி தீர்ப்புக்கு பிறகு முடிவெடுக்கலாம் என கூறிய சுப்ரீம் கோர்ட் விசாரணையை ஜூன் 26க்கு ஒத்திவைத்தது. இதனிடையே அமலாக்கத்துறையின் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த டெல்லி ஹைகோர்ட் கெஜ்ரிவாலின் ஜாமீனுக்கு விதித்த தடை உத்தரவு தொடரும் என தீர்ப்பளித்தது. இந்நிலையில் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கெஜ்ரிவாலை கைது செய்வதாக சிபிஐ அதிகாரிகள் அறிவித்தனர். இதனால் பெரும் பின்னடைவை சந்தித்த கெஜ்ரிவால் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை இன்று வாபஸ் பெற்றார். கெஜ்ரிவாலை ரோஸ் அவென்யூ கோர்ட்டில் சிபிஐ அதிகாரிகள் ஆஜர்படுத்தினர். அவரை 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்டனர். இது தொடர்பாக காரசார விவாதம் நடைபெற்றது. தேர்தலுக்கு முன்பே கெஜ்ரிவாலை கைது செய்திருக்க முடியும் என சிபிஐ சொன்னது. சிபிஐ வேண்டுமென்றே என் மீதும் ஆம் ஆத்மி கட்சி மீதும் களங்கம் சுமத்துகிறது என கெஜ்ரிவால் கூறினார். இருதரப்பு வாதங்களை கேட்ட டெல்லி நீதிபதி அமிதாப் ராவத் கெஜ்ரிவாலை சிபிஐ 3 நாள் கஸ்டடி எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கினர்.